ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவப்ஸ் வாய்ஸ் ஓவர் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம வழக்கம் போல் பார்க்கக்கூடிய ஹாரர் ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அந்த சம்பவத்தை நீங்கள் நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியை கிளிக் பண்ணி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணி வாய்ஸ் மெசேஜ் மூலியமாக உங்களுடைய கோஸ்ட் ஸ்டோரியை நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்ட் மூலியமாக ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அந்த இமெயிலில் டெக்ஸ்ட் மூலியமாக உங்கள் ஸ்டோரியை ஷேர் பண்ணலாம். நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய ஸ்டோரி உண்மையிலேயும் சுவாரஸ்யமாகவும் உண்மையிலும் லென்த்தியாகவும் ரொம்பவே சுவாரஸ்யமாக த்ரில்லிங்காக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த ஸ்டோரியை நம்மளுடைய சேனலை போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். டைம் மிஸ் பண்ணாமல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சம்பவம் நமக்கு யார் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிய சுரேஷ் அப்படிங்கிறவர் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணியிருக்காரு இன்ஸ்டாகிராம் மூலியமாக. இந்த சம்பவம் சுரேஷ்க்கு நடக்கலைங்க, அவருடைய ஃப்ரெண்ட் ஆகிய குமார் அப்படிங்கிறவருக்கு தான் இந்த சம்பவம் வந்துட்டு நடந்திருக்குது. அதாவது குமார் ஒரு நாள் வந்துட்டு ஒரு சுடுகாட்டு பக்கமாக மத்தியானம் 2 மணி அப்படிக்கா வந்துட்டு அந்த சுடுகாட்டு தாண்டி போயிட்டு இருக்கும்போது நடுவில் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னோடனே பெரிய ஆக்சிடென்ட் அப்படின்னு நினைக்காதீங்க, சின்ன ஒரு ஆக்சிடென்ட் தான். அவர் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஆட்டோக்காரர் முன்னாடி வந்துடுறாரு, அப்படி இடிக்கும்போது கீழே விழுந்துடுறாரு. ஆனால் கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக சுடுகாட்டுடைய கேட்டு முன்னாடி அப்படியே விழுந்துடுறாரு. இந்த சம்பவம், இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் ஏதோ அமானுஷ்ய சம்பவங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. அவருக்கு தன்னைத்தானே ஏதோ விஷயங்கள் நடக்கிறதுனால ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஃபுல் பாடி செக்அப் பண்ணுறாருங்க. பாடி செக்அப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் உடம்புல பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை, உடம்பு நார்மலாக இருக்குது, கிளியராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. சொன்னதுக்கப்புறமும் ரொம்பவே யோசிக்கிறாரு, நமக்கு ஹெல்த்தும் நல்லா இருக்குது அப்படின்னா என்னதான் பிரச்சனை, எதுக்கு நம்ம ஏதோ யோசிக்க ஆரம்பிக்கிறோம் தேவையில்லாததெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிஸ்ட் கிட்ட நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போகிறாருங்க. சைக்காலஜிஸ்ட் கிட்ட போன இவருக்கு அங்கேயும் எல்லாத்தையும் செக்அப் பண்ணி உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இவருக்கு ஆக்சுவலாக என்னதான் பிரச்சனை அப்படின்னா, அங்கே அந்த ஆக்சிடெண்ட்டில் சுடுகாட்டுக்கு கேட்டுக்கு முன்னாடி விழுந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவருக்கு மனசுக்குள்ளே ஏதோ விஷயங்கள் தோண ஆரம்பிக்குது. அதாவது தன்னத்தை நம்ம தனியாக இருப்போம் இந்த உலகத்தில், யாரோ ஒருத்தவங்களை வந்து நம்ம கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா யாருமே இருக்கிறது இல்லை. இவருக்குன்னே தனியாக ஏதோ சத்தங்கள் கேட்குறது, நைட்டில் வந்துட்டு தனியாக மொட்டை மாடிக்கு வந்துட்டு யாரும் வந்துட்டு கூப்பிட்ற மாதிரி, இல்லைனா ஒரு முன்னாடி யாரும் நின்று பேசுகிற மாதிரி, இந்த மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் அவருக்கு நடக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு கல்யாணம் ஆகி ஒய்ஃப் அண்ட் ஒரு குழந்தை இருக்குங்க. ஸோ இவர் பண்ணுற சம்பவத்தெல்லாம் பார்த்து அவங்க வீட்டில் இருக்கிற ஒய்ஃப் வந்துட்டு ரொம்பவே பயந்து போகிறாங்க. ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நைட்டு நள்ளிரவில் திடீர்னு பாத்ரூம்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கிட்டு நடு ஹாலில் வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பக்கம் பாருங்கள் சிவன் இருக்கார், இந்த பக்கம் பாருங்கள் முருகர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நாலா பக்கமும் திரும்பி இந்த கடவுள் இருக்காரு அந்த கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மாறி ஏதோ விசித்திரமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதை பார்த்த உடனே அவங்க ஒய்ஃபுக்கு வந்துட்டு ரொம்பவே கொலை நடங்கி போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த விஷயத்தெல்லாம் பார்த்த உடனே அந்த குமார் அப்படிங்கிறவங்களுடைய ஒய்ஃபுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியலை, ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லை, இதுக்கு நம்ம தீர்வு எதனா பண்ணி தான் ஆகணும், இதற்கான தீர்வை வந்துட்டு நம்ம கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அன்றைக்கி அப்படியே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த குமார் அப்படிங்கிறவங்கள அப்படின்னு இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய அம்மா வீட்டுக்கு போகிறாங்க, ஃபேமிலியாக வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு குமார் வந்துட்டு ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு, இங்கே பார் என் பக்கத்தில் முருகர் இருக்காரு, இங்கே பார் என் பக்கத்தில் சாமி இருக்காரு, இங்கே பார் அந்த பக்கம் பார் பேய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ விஷயங்கள் ரொம்பவே பயந்த மாதிரி மறுபடியும் அந்த வீட்டில் செஞ்ச சம்பவத்தை இங்கேயும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சாயந்தரம் பார்த்தீங்கன்னா முருகரோட போகிறேன், யாருமே என் கூட வராதிங்க, நான் எங்கே போகிறேன்னு யாரும் கேட்காதீங்க, அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா நான் பேயோட போகிறேன், அன்றைக்கும் என்னை யாருமே கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி விசித்திரமான சம்பவங்கள், விசித்திரமான ஒரு மாதிரியான பிஹேவை வந்துட்டு அவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதை பார்த்த உடனே அவங்களுடைய ஒய்ஃப்ஸுக்கு ஒன்றுமே புரியவும் இல்லை. அது கூட வந்துட்டு ரொம்பவே பயப்படுறாங்க கூட. ஏன்னா என்ன திடீர்னு மனுஷன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துடுறாங்க. பயந்து போனவங்க இல்லை இனிமேல் இப்படி இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால நம்ம சைக்காலஜிஸ்ட்டு போகிறதும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதும் வேலைக்கு ஆகாது, நம்ம நேராக வந்துட்டு பேய் விட்டுற இடத்துக்கு தான் போய் ஆகணும் அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு பேய் விட்டுற இடத்துக்கு போகிறாங்க. பேய் விட்டுற இடத்துக்கு போனதுக்கப்புறம் இங்கே விரட்டுறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவருக்கு வந்துட்டு அமானுஷ்யமான சம்பவம் ஒன்று இவரை வந்துட்டு சூழ்ந்திருக்குதுமா,
இவர் எங்கேயோ சுடுகாட்டுக்கு முன்னாடி போய் விழுந்திருக்காரு, அந்த இடத்துல வந்துட்டு ஏதோ காற்று கருப்பு இவர் மேலே ஏறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களுடைய ஒய்ஃப்க்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அதிர்ச்சியாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுக்கு தீர்வு காரணம் அப்படின்னா எந்த சுடுகாட்டுக்கிட்ட இவர் விழுந்தாரோ அதே சுடுகாட்டுக்கு அதே டைமில் நம்ம போய் பூஜைகள் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே பார்த்திங்கன்னா அதே இடத்துல அதே விழுந்த டைமில் போகிறாங்க. போய் அந்த பூஜைகள் எல்லாம் ஆரம்பிச்சு பூஜைகள்லாம் முடிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த அமானுஷ்யம் அவருடைய உடம்புலேருந்து போகிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் அந்த பூஜை வேலைகள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக குமாரை வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற சாமியார் வந்துட்டு பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய உடம்புலேருந்து ஒரு ஆவி வெளியே வருதுங்க. அந்த ஆவி பார்த்திங்கன்னா வந்துட்டு வெளியே வந்துட்டு இதுக்கு என்ன இவருடைய உடம்புலேருந்து என்னை எதுக்கு வெளியே எடுத்தீங்க, நான் ஒருத்தனை கொலை பண்ண வேண்டியது இருக்குது, இவர் உடம்புலேருந்து எதுக்கு என்னை வெளியே எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கத்தி அந்த குமாரோடைய உடம்புலேயே மறுபடியும் பூர ஆரம்பிக்குது. ட்ரை பண்ணுது. அப்போ அந்த சாமியார் மந்திரங்கள்லாம் சொல்லி வந்துட்டு அவரை வெளியே எடுத்துட்டு, நில்லு, நீ ஏன் மறுபடியும் இவருடைய உடம்புக்குள்ளே போகிற, யார், உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பேய் அவங்களுடைய ஸ்டோரியை வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்குது. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு, இந்த பேய் என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு வயசு 23. ஒரு நாள் பார்த்திங்கன்னா ரோட்டில் போய்கிட்டு இருந்தேன். அந்நேரத்தில் பார்த்திங்கன்னா யாரோ ஒரு 4 பேர் என்னை கொன்னுட்டாங்க. என்னை கொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வருது, இவங்க வந்துட்டு என்னை கொன்னதுக்கப்புறம் என்னுடைய வீட்டில் இருந்த என்னுடைய பசங்க என்னுடைய பொண்டாட்டியையும் வீடு புகுந்து வெட்டியிருக்காங்க அப்படின்னு. என்ன காரணம் ஏது காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் நான் இறந்ததுலேருந்தே ரொம்பவே சோகமாக இந்த ஊர்லேயே நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் சுடுகாடு பக்கமாக இருந்திருக்கும்போது இந்த குமார் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட்டில் விழுந்தார். அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா, இவருடைய உடம்புல புகுந்து யார் என்னுடைய குடும்பத்தை அழித்தாங்களோ அவங்கள நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய உடம்புல நான் பூந்திருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது தான் இவங்க உங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி என்னை விரட்டியிருக்காங்க. இருந்தாலும் சொல்கிறேன், நான் இந்த உடம்புலேருந்து நான் போயிடுறேன். என்னைக்காக இருந்தாலும் நான் யாராவது ஒருவருடைய உடம்புல புகுந்து என்னுடைய குடும்பத்தை அழித்தவங்கள நான் கண்டிப்பாக கொலை செய்யாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பேய் சொல்லுதுங்க. அதுக்கப்புறம் சாமியார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பேயை வந்துட்டு விரட்டிடுறாங்க. ஸோ இதுதான் இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிய அவருடைய ஃப்ரெண்டுக்கு நடந்த சம்பவத்தை தான் ஷேர் பண்ணியிருந்தாருங்க. இதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் ஏதாவது சுவாரஸ்யமான உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபேமிலி நடந்த சம்பவங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஸ்டோரியை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய ஸ்டோரிஸ் உண்மையிலும் ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலை போஸ்ட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் சுவாரஸ்யமான ஹாரர் ஸ்டோரிஸ் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் ஒரு சுவாரஸ்யமான அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.